இனம், ஒற்றுமை, சாதி மறுப்பு, பகுத்தறிவு, கல்வி, பெண் உரிமை இவற்றுக்காக பல படைப்புகளை தந்து அயராத தொண்டுகள் செய்து உலக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். அவரின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் பெருவிழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு அறக்கட்டளை தலைவரும் பாரதிதாசனின் பெயருனுமான தமிழறிஞர் கோ. பாரதி தலைமை தாங்கினார். அப்போது அவர், பாவேந்தர் பாரதிதாசனின் படைப்புகள் உலக மொழிகள் சிலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அவர் எழுதிய ஆண் குழந்தை தாலாட்டு என்ற பாடலை பேராசிரியர் ஜாகிர் ஹுசேன் அரபு மொழியில் மொழிபெயர்த்து அதை காணொலியாகவும் வெளியிட்டுள்ளார் என்பது பாராட்டுக்குரியது. தமிழில் வெளியான மிகச்சிறந்த படைப்புகள் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விழாவில் செயலர் வள்ளி, லட்சுமி தேவி, நமச்சிவாயம், மாணிக்கம், மதுரை, கலியபெருமாள், ராஜஸ்ரீ மகேஷ், தேவி, ராஜாராம், சுசிலா, கௌசல்யா, பிரேம்ராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். பேராசிரியர் ஜாகிர் ஹுசேன் அரபு மொழியில் மொழிபெயர்த்த பாரதிதாசன் எழுதிய ஆண் குழந்தை தாலாட்டு பாடலின் காணொலியை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் வி. முத்து வெளியிட்டு பாராட்டு பேசினார். அரங்கில் காணொலி திரையிடப்பட்டது. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி முன்னாள் ஆங்கில பேராசிரியர் மஜித் ரசியா காணொலியை பெற்றுக்கொண்டு வாழ்த்தினார். பாரதிதாசன் அறக்கட்டளை மகளிர் மன்றத்தை தொழில் முனைவர் வசந்தி வேணுகோபால் திறந்து வைத்தார். பேராசிரியர் அசோகன் உலகம் போற்றும் கவிஞர் பாரதிதாசன் என்ற தலைப்பில் உரையாற்றினார். பிரெஞ்சு தமிழர் சங்க தலைவர் மதா வாழ்த்துரை வழங்கினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற தவில் இசை கலைஞர் தட்சிணாமூர்த்தி குழுவினரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அவரின் இசை பணிகளை பாராட்டி கோ. பாரதி பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். முன்னதாக செந்தமிழ் புரட்சி கவி என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த 50 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். ரமேஷ், பைரவி, மதன், பொய்யாது ஏகாம்பரம் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணி ஆற்றினர். புதுவை தமிழ்ச்சங்க ஆட்சி குழுவினர் சிறப்பு அழைப்பாளர்களாக விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக வேல்விழி சிவக்கொழுந்து வரவேற்று பேசினார். சரஸ்வதி வைத்தியநாதன் தொகுப்புரை ஆற்றினார். பத்மநாபன் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் தேர் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு செட்டியார் மரபினர் கொடியேற்றும் மற்றும் கிராம மக்கள் கொடியேற்றும் நிகழ்ச்சி, காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாணமும் தேர் திருவிழாவும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. தேர் திருவிழாவில் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன், தாசில்தார் சந்தோஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி நகர பகுதியான முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த 5ஆம் வகுப்பு சிறுமி கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். காவல்துறையினர் 2 நாட்கள் தேடுதலுக்கு பின்னர் அதே பகுதியில் உள்ள ஒரு வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்டார். சிறுமி கொலை வழக்கை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையிலான சிறப்பு குழு விசாரணை நடத்தியது. உயிரிழந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த கருணாஸ் என்கிற இளைஞரும் மற்றும் விவேகானந்தன் என்கிற முதியவரும் கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தின் குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டுமென பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த வழக்கானது புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நீதிபதி சுமதி தலைமையில் நடைபெற்ற இந்த வழக்கின் விசாரணையில்
குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் கோரியிருந்தார். இந்த நிலையில் வழக்கு நடைபெற்ற போதே சிறையிலிருந்த குற்றவாளி விவேகானந்தன் 2024 செப்டம்பர் மாதம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்பொழுது கருணாஸ் மட்டுமே உள்ளார். இவ்வழக்கு தொடர்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகையை காவல்துறையினர் தாக்கல் செய்த நிலையில் பல்வேறு விதமான சாட்சிகள் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் புதுச்சேரி சிறப்பு போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குவதாக அறிவித்திருந்தது. இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட கருணாஸ் குற்றவாளி என அறிவித்தார். இந்த வழக்கில் குற்றவாளிக்கான தண்டனை விவரம் மே 5 வெளியிடப்படும் என அறிவித்துள்ளார். மேலும் குற்றவாளிகள் மீது 366 சிறுமியை பாலியல் குற்றத்திற்காக கடத்துதல், 342 குழந்தையை குற்ற நோக்கத்திற்காக அடைத்து வைத்தல், 302 மரண தண்டனைக்கான கொலைக்கான குற்றம், 202 கொலைக்கான ஆதாரங்களை அழித்தல், போக்சோ வழக்கு 3 பிரிவின் கீழ் குற்றவாளி என அறிவித்துள்ளது. கூட்டு பாலியல் பலாத்காரம் 5G, 5J பிரிவுகளில் பாலியல் பலாத்காரம் மூலம் இறப்பு ஏற்படுத்துதல் இந்த மரண தண்டனைக்கான பிரிவுகள். இதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. மற்றும் போக்சோ ஆக்ட் செக்ஷன் 6 கீழையும் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிச்சிருக்கிறார். போக்சோ ஆக்ட் செக்ஷன் 6 302 மர்டர் கேஸும் டெத் பெனால்ட்டியை அட்ராக்ட் பண்றது. அதாவது புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் கிருமாம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் சமேத பத்மாவதி தாயார் ஆலயங்களில் அனைத்து பரிவார மூர்த்திகளும் உள்ளன. அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நாளை நடைபெற உள்ளது. அதனால் கடந்த 17 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கப்பட்டது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் மூலம் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. 29 நேற்று மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், தேன், இளநீர், பன்னீர், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி இவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிறகு 9 மணி அளவில் அனைத்து உற்சவ மூர்த்திகளையும் மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் சிறப்பான அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட வான வேடிக்கையுடன் மேளதாளங்கள் முழங்க சுவாமிகள் வீதி புறப்பாடு நடைபெறும். இந்த ஏற்பாட்டினை கிராமணியார் குளத்தூர் உபயதாரர்கள் மற்றும் கோவில் நிர்வாக அதிகாரி, அறங்காவலர் குழுவினர், பெரியோர்கள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியின் சுற்றுலா தளத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாரதி பூங்கா உள்ளது. இவை ஒயிட் டவுன் மைய பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. பூங்காவை சுற்றி சட்டசபை, ராஜ்நிவாஸ், அரசு மருத்துவமனை, டிஜிபி அலுவலகம், கடற்கரை உள்ளிட்டவை அமைந்துள்ளன. தினமும் பூங்கா காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை திறந்திருக்கும். இந்த பூங்கா புதுச்சேரி நகராட்சி சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு வந்து செல்கின்றனர். பூங்காவின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஆய மண்டபம் புதுச்சேரி அரசின் சின்னமாக விளங்குவதால் வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானோர் இந்த ஆய மண்டபம் முன்பு புகைப்படங்களை எடுத்துக் கொள்கின்றனர். வார விடுமுறை நாட்களில் உள்ளூர் மக்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து பொழுதுபோக்கும் இடமாக பயன்படுத்துகின்றனர். சிறுவர்கள் விளையாடுவதற்கு ஊஞ்சல், சீசா, சறுக்கு மரம் போன்ற விளையாட்டு உபகரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் சிறுவர்கள் விளையாடி மகிழ அங்கு ஒரு செயற்கை குன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சுற்றி பாதை அமைக்கப்பட்டு சிறுவர்கள் குன்றின் மீது ஏறி விளையாடுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இவற்றின் மீது சிறுவர்கள் ஏறி இறங்கும் போது ஒரு மலை மீது ஏறி இறங்கிய உணர்வு கிடைக்கும் என்பதால் இதற்காகவே ஏராளமான சிறுவர்கள் பூங்காவிற்கு வருவது வழக்கம். இந்த நிலையில் இந்த செயற்கை குன்றை நாளடைவில் பராமரிக்காததால் அவை சேதமடைந்து விட்டது. இதனால் குன்றின் மீது ஏறும் நடைபாதை சரிந்தும் அவற்றின் மீது போடப்பட்டிருந்த தரைகள் பெயர்ந்தும் காணப்படுகிறது.
மேலும் குன்றின் மீது வளர்க்கப்பட்ட தாவரங்கள் இந்த வெயிலுக்கு காய்ந்து இறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது அந்த செயற்கை குன்று பாதுகாப்பானதாக இல்லாத போதும் சிறுவர்கள் கீழே விழுந்து விடுவோம் என்ற ஆபத்தை உணராமல் அந்த குன்றின் மீது ஏறி விளையாடி வருகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் இந்த செயற்கை குன்றை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஆஞ்சநேயா லட்சுமண சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராமன் சுவாமி கோவில் உள்ளது. சித்திரை பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு மேல் சன்னதி எதிரில் உள்ள கொடி மரத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உபயதாரர்கள் மூலம் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வீதி புறப்பாடு நடைபெற்று வந்த நிலையில் நேற்று காலை 8 மணி அளவில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், பன்னீர், பழ வகைகள், தேன், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு மேல் அருள்மிகு ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி அலங்காரத்தில் திருக்கல்யாண வைபவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு முன்பு ஆகம விதிப்படி 108 சீர்வரிசை தட்டுகளுடன் வான வேடிக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க 300க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக சன்னதி வந்தடைந்து திருக்கல்யாண விழா வெகு சிறப்பாக யாகசாலை மற்றும் மாலை மாற்றுதல், காப்பு கட்டுதல் என்று தமிழர்களின் ஆகம விதிப்படி திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு விருந்து அளிக்கப்பட்டது. மாலை 6 மணிக்கு மேல் மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சாரங்கபாணி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிகள் வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்துடன் இணைந்து மதி கிருஷ்ணாபுரம் கிராமவாசிகள் மற்றும் லக்ஷயா ஃபுட்ஸ் கேட்டரிங், ஆர்ஜே ஸ்ரீஹரி, ஆர்ஜேஎஸ் பேருந்து உரிமையாளர்கள் செய்திருந்தனர். விழாவின் முக்கிய நாளான நாளை காலை 6 மணி அளவில் பெருமாள் ரத உற்சவம் நடைபெறுகிறது. 2ஆம் தேதி காலையில் தீர்த்த வாரியும், மாலையில் தெப்ப உற்சவம் மற்றும் வீதி உலா நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் தனி அதிகாரி மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த சிங்கிரிக்குடியில் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் காலையில் பல்லக்கு வீதி உலாவும், மாலையில் பல்வேறு வாகனத்தில் சுவாமி உலாவும் நடைபெற்றது. கடந்த 26ஆம் தேதி கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வாக நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் கோவிலிலிருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகளை சுற்றி மீண்டும் கோவிலை அடைந்தது. தொடர்ந்து கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் கடலூர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் நாளை வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இந்திர விமான வீதி உலாவும், மறுநாள் 2ஆம் தேதி மாலை புஷ்ப யாகமும், 3ஆம் தேதி இரவு 8 மணிக்கு ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்து வருகின்றனர்.